டேய் இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பார்த்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல இன்னைக்கு உதவாங்கிட்டு தாண்டா போக போறேன். நோ, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது? நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகணும். டேய் இரியா, சீக்கிரமா சொல்லியா. அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன். அட கூறுகட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேன்னு அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா. சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்டை தலைக்கு வச்சுக்கிட்டு. டேய் உண்டில் வாயா. திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா திருவோடுங்கற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். ஏண்டா கடவுளை போய் சாதாரணமா சொல்றியா? இப்ப கடவுள்ல ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி கதையை சொல்ற கம்மநாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கே அப்படின்னா. பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல. 5-10 காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. என்ன பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும். மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான். மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் இந்தபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆப்டால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி எறிஞ்சான். ஆனா உங்க பரதேசி பொட்டியாண்ட போட்டேன். சார் சார் உணர்ச்சி வசப்பட்டு போட்டா சார். கதை கேளுங்க. கதைய போடா. சூப்பர் கதை சார். நீங்களாவது மூஞ்ச பாரு போடா. என்ன சின்னசாமி பொட்டிய காணோம்? அதானே சார். ஐயா கதையுடைய கிளைமேக்ஸ கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்க. போடா. ஐயா இவனாலதான் பொட்டி போச்சு. ஆரம்பம் இடைவேளை கிளைமேக்ஸ். உன்னை நேர்ல வந்து கொலை பண்ற வையா போன. அவசரமா ரூம் வேணும் கொஞ்சம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், புது கஸ்டமரா? ஆமா. ஹலோ, ஐ ஆம் விஸ்கி. ஐ ஆம் பிராண்டி. நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் சொல்லுவேன். ஐ ஆம் விக்கி. என் பேர் மணிகண்டன். நல்ல பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. நீங்களும் என்ன மாதிரியே எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க சார். அது உங்க விரல். சாரி சார். 10 விரலையும் மோதிரமா? யா. எல்லாம் ஒரிஜினலா? யா. லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் விரல்ல எல்லாம் மோதிரம் போட்டிருந்தேன். ஆம்பளைங்க மெட்டி போடக்கூடாதுன்னாங்க. அதனால கழிச்சிட்டேன். ரூம் நம்பர் 609. அவசியம் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன். பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார். வர்றேன். சீக்கிரம் பாலா, ஜஸ்ட் a minute. சார். இது யாரோட பெட்டி? என்னோட பெட்டி. இந்த மாதிரி கலர்ல பெட்டி கொண்டாடுறவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறது இல்ல. பெட்டி வச்சிருந்தா ரூம் இல்லையா? துணிலாம் பாய்ட்ல வச்சுக்கிறதா? அளவு தெரியாது. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ வெளிய போக முடியாதுங்க. இப்ப நீங்க வெளிய போறீங்க இல்ல கழுத்தை பிடிச்சு வெளிய தட்டுமா? இரி அடுத்தாடி நானே போறேன். பாலா சார், இனிமே இந்த மாதிரி பெட்டி கொண்டாடுறவங்களுக்கு ரூம் கொடுக்காத. அண்டர்ஸ்டாண்ட்? அதோ போற பாரு. ஐ கிள இல்ல. ஒன்றா போடியா. அப்படியே ஏண்டா பெட்டி தூக்கிட்டு ஓடியா? இத வச்சுக்கிட்டு அவன் இந்த ஆட்டம் காட்டி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நீங்களா? நான் தான் பேசுறேன். ஓ நீங்களா? ஆமா, நான் உங்களை இங்கே பாத்திருக்கேனே. என் முகம் அப்படித்தான். ஒரு தடவை பார்த்தா அப்புறம் மறக்கவே முடியாது. நேத்து பெட்டியோட வந்த ரூம் இல்லன்ட்டீங்க. இன்னைக்கு பேக்கோட வந்திருக்கேன். ரூம் நம்பர் 610 கொடுங்க. ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு ராசி? எஸ். உங்க பேரு? மணிகண்டன். என்ன விஷயமா வந்து? மோதிரத்துக்காக வந்தேன்.
மோதிரத்துக்கா? இல்ல 10 வைர மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன், அது ரெடி ஆகல. அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் இருங்க. யா. ஹலோ, how are you? என்ன இன்னைக்கு காலையில இருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? யாருக்குமே கை கொடுக்கிறது இல்லைன்னு. ஏன் மோதிரத்தை யாராவது திருடிட்டு போயிருவாங்கன்னா? இல்ல, ஆ. திடீர்னு ஒரு இன உணர்ச்சி. ஆ. தமிழர் பண்பாடு படி ஐ வாண்ட் டு சே வணக்கம். வணக்கம். வர்றேன். என்னது, நீங்க எல்லாத்தையும் கதை சொல்றதா கேள்விப்பட்டேன். நீங்க வீட்டுல போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு கதை சொல்ற மூடு இல்ல. கதை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே விக்கி, ஏமாத்தி விடாதே. சொல் விக்கி, சொல். சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகா, சொல்கிறேன். ஆ, இந்த முக அமைப்பு, ஆ, உருவ அழகு, ஆ, மொழி, ஆ, இவை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆ. திருடனை. ஆ, பயப்படாதீங்க, திருடனை பத்தின கதையை நான் சொல்றேன். ஆ, நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, ஆ. இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும் பதியட்டும், சொல்லுங்க. ஆ, என்ன? சும்மா ஒரு வாமப். ஆ, நடு ராத்திரி. ஆ. அது பாட்டுல. சாச்சா, ஆ, ஒண்ணும் இல்ல, ஒரு பழக்க தோசைல கையை தூக்கிட்டேன். ஆ, நல்ல இருட்டு. ஆ, நைட் வாட்ச்மேன் கூர்க்கா உட்பட ஆ, மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆ. டக், 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 ஆ, டக். ஆ, என்ன? ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோனியா? இல்ல, ஆ, காலால தான் நடந்து வந்தான். ஆ, ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக ஆ. அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சான். ஆ. திருடன், திருடன், நான் இல்ல, திருடன். நான் இல்ல, நான் இல்ல. பயப்படாதீங்க. ஆ, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. ஆஹா. அவன் பயத்துல ஆ, அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் ஆ. என்னது? சுடுகாடு. ஆ, என்ன பண்றதுன்னே தெரியல, ஆ, எல்லாமே உதறுது. ஆ. அப்ப ஒரு சத்தம். ஆ. ஓஹோ. மோகினி. மோகினியா? மோகினிதான். ஆ, என்ன பண்ணுவான்? ஆ. பாக்குறதுக்கு ஜிவ்வுன்னு நிக்குது. மோகினியா? ம். ஆ, இப்பதான் நீங்க உன்னை கவனமா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்றீங்கல்ல? ஆ, அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு, பிடிக்கிறேன். ஒரு வெறி. ஆ, அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்டேன். அந்த மோகினி பேய் அவன் கழுத்துல ஒரே கடி. ஆ, ஆ. அட பாவி, இதுதான் நெஞ்சில பதிகிற கதையா? இதை விட ஆழமா நெஞ்சில பதிகிற கதையெல்லாம் இருக்கு. ஆ. சொல்லட்டுமா? வேணா, கேளுங்க. வேணா. அட காட்டாரி பிறந்தவனே, பின்னாடி வர டேய். அவங்க பொட்டியை நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோமே, இப்ப அதை என்ன பண்றது? இதுவே அவங்க பொட்டி தானே சந்தேகமா இருக்கு. திறந்து அடிக்குது. எதுவா இருந்தாலும் பொட்டியை காணும்னு அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும். அப்படின்னா நம்ம பொட்டி அவசரப்படாத, நிதானமா செய்வோம். வா. ம். வெட்டியா? ஹலோ, பாட்டிக்கு வெளியே போனா நல்லதுன்னு தான் சொன்னேனம்மா. அதுக்காக பாட்டிக்கு வெளியே போயிடுச்சு, பாட்டிக்கு வெளியே போயிடுச்சுன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணாத, சரியா? சரி. ஹலோ, பாட்டி வெளியே போயிடுச்சு. ஆ, வாழை பெருமல் இல்ல, அவங்க இன்னமும் பெட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க. குழப்ப வரதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு அவங்க ரூம்ல வச்சிரு. இந்த டூப்ளிகேட் சார். எஸ் சார். இருக்கு. பரவாயில்ல. இது
தேங்க்யூ. ஹலோ, பாட்டி வந்தாச்சு. ஹலோ, நம்ம ஒரிஜினல் பெட்டி இங்க இல்ல சார். ஒரிஜினல் பெட்டி அங்க படம் இருக்கும். மடையா பாட்டு உள்ள வந்தாச்சு, நீ ரூம் வெளிய வா. செலவுக்கு பணம் வேணும்னு நீயாச்சும் சொல்லக்கூடாது, வெளியில போனோன்னு சொல்றீங்க. இது யார் நம்பருக்குள்ள? அதானே. ஏய், யார்ப்பா நீ? ரூம் போய் சார். ஓ, புதுசா? இன்னைக்கு தான் சார் வந்து சேர்ந்தேன். ஏன் யூனிஃபார்ம் போடல? வந்து 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 என்ன வந்து வந்து வந்து? எங்களுக்கு தெரியாதா என்ன? கவலைப்படாத, நான் சொல்றேன். ஏய், இப்பதான் வேலையில சேர்ந்தேன்னு சொல்றான். அதுக்குள்ள ட்ரெஸ் எப்படி தப்பாங்க? அவன் அளவு எடுத்து தேவையில் வர தைக்கணும்ல. கரெக்ட் தான். கரெக்டா சொன்னீங்க சார். ஆமா, நீ என்ன ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்க? உட்கார இடத்துல கட்டி சார். என்ன நீ படுத்துக்க, நாங்க அப்புறம் வரோம். வேணாம் சார், நீங்க தான் காசு கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் இருக்கணும். வர்றேன் சார். அம்மா வர்றம்மா. ஆஹா, என்ன நட, என்ன மண்ட. பாத்துமா. என்னது காலைல இது ஊறுது? கருப்பா பூச்சி. இங்கேயும் ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா, இங்கே ஒரு பெட்டி. ஏய், என்ன செய்ய போற? நான் பெட்டி எடுக்க போறேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு, எடுக்காத. நான் எடுப்பேன். ஐயோ, எடுக்கிறாளே, அடி வாங்க போறாளே. அமுதா, அமுதா, இது அவங்க பெட்டி, அதான் நம்ம பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. ஐயோ, அதான் நம்ம பெட்டி, இது அவங்க பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. நான் திறப்பேன். சரி, தோற. நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா? முதல்ல இந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சிடுவோம். நான் ரூம்ல இல்லைன்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து வந்த போன இன்னைக்கு சமாளிச்சாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மங்கி இங்க வரவிடாம தடுக்கணும். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? டோன்ட் வரி, அந்த பெட்டி இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியே போகல, போக விடவும் மாட்டேன். ஆனா எல்லா ரூம்லயும் பூந்து தேட முடியாது, ஏன்னா பப்ளிக் பிளேஸ். வேற வழி இருக்கு. ஜென்டில்மேன், எங்க தொட்டாலும் நிக்கிற மாதிரி கிக்கான ஒரு பொண்ணு இங்க வந்து ஆடப்போகுது. அவ உடம்பு பூரா ரூம் நம்பர் எழுதி இருக்கு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா அந்த கிக் உங்களுக்கு தான். முள்ளுதாடி, இன்னொரு விவரமா சொல்லு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா. முள்ளுதாடி, உடம்பெல்லாம் இனிக்கும்னு சொல்றியே, அவளுக்கு என்ன சக்கரை வியாதியா? அவளுக்கு எந்த வியாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்பர் எங்கேன்னு கேளியா? முள்ளுதாடி, நம்பர் எங்கய்யா? உடம்பு பூரா. உடம்பு பூரான்னா அவ உடம்பு என்ன இமயமலையா? கண்டுபிடிச்சலாவா? கொஞ்சம் பேசிட்டு வர்றேன். பேசிட்டு வா. வாயா, இங்க வாயா. ஓ, நான் கூட பயந்துட்டேயா.